வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். உடம்பு இளைக்கணுமா, காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. காலையில் கிளம்பி வேலைக்கு போனால் வரும்போது மிஷினில் மாட்டின கரும்பு மாதிரி சக்கையாக தான் வெளில வரும். அதுக்கப்புறம் எப்படி வாக்கிங் போகிறது? ஈஸியாக ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சிவியர் டயட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. சார், கடைபிடிக்கிற மாதிரி ஒரு வழியை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, 3வது வழி ஒன்று இருக்குது. அது எல்லோராலையும் ஈஸியாக பின்பற்ற முடியும், உடல் எடையும் குறைக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம உடம்புல நடக்கிற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 3வது வழி உடம்பு இளைக்கிறதுக்கு எப்படி எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம். சம்பளம் வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இஎம்ஐக்குன்னு கொஞ்சம் போகும், வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சம் போகும், குழந்தைங்களுக்கு செலவு அப்படின்னு கொஞ்சம் போகும், அப்புறம் சேவிங்ஸ்ன்னு கொஞ்சம் போகும். ஸோ வாங்குகிற இடம் ஒரு இடம் தான், ஆனால் செலவழிக்கிற இடம் எக்கச்சக்கமான இடமா இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். அதாவது நம்ம உடம்புக்கு கிடைக்கிற எனர்ஜி, அதாவது கெலரிஸு ஒரு இடத்துல தான் வருது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தான் வருது. ஆனால் அது ஸ்பெண்ட் பண்ணுற விதம் எக்கச்சக்கமான முறையில் நம்ம உடம்பானது ஸ்பெண்ட் பண்ணும். அதுதான் டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு பேர். எப்படி நம்ம வாங்கின சம்பளத்தை பல வழிகளில் செலவு பண்ணுமோ, அதே மாதிரி உணவு மூலமாக வர கெலரிஸை நம்ம உடம்பானது பல வழிகளில் செலவு பண்ணும். அதில் முதல்ல வருது பேசல் மெட்டபாலிக் ரேட், பிஎம்ஆர். அதாவது அன்றாடம் உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம உடம்பு செலவழிக்கிற எனர்ஜி தான் பிஎம்ஆர். இது நம்ம தூங்கும் போதும் செலவாகும், முழிச்சிருக்கும் போதும் செலவாகும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இருதயம் துடிக்கும் போது, மூச்சு விடும்போது, யோசிக்கும் போது, எல்லா விதத்துலையும் செலவாகும். எந்த உறுப்பு அதிகமாக செலவு பண்ணுது அப்படின்னா, யோசிச்சிருக்க கூட மாட்டோம். மூளை, கல்லீரல், தசைகள், இது எல்லாமே அதிகமாக செலவு பண்ணும். நம்ம உடம்பானது கிடைக்கிற கெலரிஸை கிட்டத்தட்ட 60-70% இந்த பிஎம்ஆர் மூலமாகவே செலவழிச்சிருது. 2வது வழி டயட் இன்டியூஸ்டு தெர்மோஜெனிசிஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் செய்வதற்கு நம்ம உடம்பு கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுது. அதுதான் டயட் இன்டியூஸ் தெர்மோஜெனிசிஸ். இது தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதன் மூலமாக நம்ம உடம்பு எனர்ஜி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா 10% ஸ்பெண்ட் பண்ணிடுது. 3வது வழி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்டியூஸ்டு தெர்மோஜெனிசிஸ். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம உடம்பு செலவு பண்ணுற எனர்ஜி தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்டியூஸ் தெர்மோஜெனிசிஸ். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 15-30% ஆஃப் எனர்ஜி செலவாகுது. இது 2 விதம். ஒன்று பிளான்டு, இன்னொன்று ஸ்பான்டேனியஸ். இந்த பிளான்டுக்கு உதாரணம் தான் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. இது பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டோம். இந்த ஸ்பான்டேனியஸ் தான் நான் சொல்ல போகிற 3வது வழி. அதாவது எக்ஸசைஸ் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டி செய்கிறது மூலமாக நம்ம உடம்பு செலவழிக்கிற எனர்ஜி தான் நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். நம்ம உடம்பானது பிஎம்ஆர் மூலமாக 70% எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிடுது. டைஜஷன் மூலமாக 10% எனர்ஜியை செலவு பண்ணிடுது. மீதி நம்ம கையில் இருக்கிறது வெறும் 20% தான். இந்த 20% இந்த ஆக்டிவிட்டி மூலமாக செலவு பண்ணோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, எப்போதுமே மாடி ஏறும்போதோ இறங்கும்போதோ படிக்கட்டை யூஸ் பண்ணுங்கள், லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 2, ஒருவர்கிட்ட பேசும்போது நடந்துக்கிட்டே பேசுங்க, ஒரே இடத்துல நின்று பேசாதீங்க. இதே வீட்டில் செல்ஃபோனில் மற்றவர்கிட்ட பேசும்போதும் நடந்துக்கிட்டே பேசுங்க. நம்பர் 3, முடிந்த அளவு நிற்க பாருங்க, உட்காராதீங்க. ஏன்னா நம்ம உடம்பானது உட்காரதை விட நிற்கும்போது அதிகமாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். நம்பர் 4, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வேலை சீட்லேருந்து எந்திரிச்சு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்து ஒரு வாக் போயிட்டு வாங்க. நம்பர் 5, உங்கள் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய பாருங்கள். உதாரணத்துக்கு துணிமணிகளை அயன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுங்க. நம்பர் 6, சின்ன பொருள் வாங்கினாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் நடந்து போய் வாங்கிட்டு வாங்க. நம்பர் 7, சஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு கார்லேயோ பைக்லேயோ போகாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா சைக்கிளில் கூட போகலாம். நம்பர் 8, ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பாடி மூமெண்ட் கொடுக்கலாம். காலை ஆட்டிக்கிட்டே இருக்கலாம், அதை டேப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லை கை அசைவு கொடுத்துட்டே இருக்கலாம், இல்லை நெக் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்டாண்ட் ஸ்டில்லாக உட்காராதீங்க. இப்போ நான் சொன்ன 8 ஆக்டிவிட்டீஸை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புரியும். ஒருத்தர் ஒரே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில்லாக உட்காராமல் சின்ன சின்ன பாடி மூமெண்ட்டோட சில செயல்களை செஞ்சார் அப்படின்னா அவருடைய உடல் எடை குறையும். சார், அது எப்படி சார் குட்டி குட்டி வேலை செஞ்சால் உடல் எடை குறையுது அப்படின்னீங்கன்னா,
மெடிக்கல் ரிசர்ச் படி நம்ம உடம்புல லைப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைமோட வேலையே கொழுப்பெல்லாம் உடச்சி எனர்ஜியாக மாற்றுறது தான். இப்போ ஒருத்தர் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தார் அப்படின்னா அவர் உடம்புல லைப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் என்சைம் குறைவாக தான் இருக்கும். அதனால் கொழுப்பு தங்கிடும். அதே சமயம் குட்டி குட்டி வேலைகளை செய்யும்போது லைப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் என்சைம் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். அதனால் கொழுப்பு சேராது, உடல் எடையும் குறையும். நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிஸோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஒன்று, இந்த வாக்கிங் போகிற மாதிரி தனியாக நேரம் ஒதுக்க வேண்டாம் இதுக்கு. ரெண்டாவது, சில பேர் வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் சில பேர் சாப்பிட்ருவாங்க அதிகமாக. அது மாதிரி இல்லாமல் இது அப்பப்போ கேலரிஸ் பேர்ன் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜி லெவல் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். 3, மசில் லாஸ் இதில் ஏற்படாது. 4வது, இதுவும் மெட்டபாலிக் டிசார்டரான டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் நமக்கு வராமல் தடுக்கும். உடம்பை குறைக்கிறதுக்கு ஒன்று எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை டயட் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை இது மாதிரியான 3வது வழியை தேர்ந்தெடுக்கணும். எதுவுமே பண்ணாமல் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் இது குடித்தா போதும் கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதான் கூடாது. ஏன்னா எப்போதுமே வாழ்க்கையில் பணம் சேர்க்கறதுக்கு சரி, கொழுப்பை குறைக்கிறதுக்கு சரி ஒரு வழி இல்லை, பல மாற்று வழிகள் செயல்படும். குறுக்கு வழி தான் செயல்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.